நபிசுல்லாஹுடைய காலத்தில் ஃபாத்திமா பின்து கைஸ்ங்கிற ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுடைய முதல் கணவர், அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் உறவு சரியில்லை. அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் உறவு இல்லை. அவர் ஒவ்வொரு தலாக்கா சொல்லி 3 தலாக் சொல்லிட்டார். 3 தலாக்கு முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா ஒரு முஹாஜிரான பெண், மக்காவாசி, ஒரு அழகான பெண், குறைஷி குலங்களில் உள்ள சிறந்த பெண்களில் ஒரு பெண். அந்த அம்மா இதா இருக்கும்போது, தலாக்குடைய இதா இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தலாக்குடைய இந்த இதா முடிஞ்சதும் அடுத்து யார் உன்னை பெண் கேட்டு வந்தாலும் நீ என்னிடத்துல கேட்காம யாருக்கும் சம்மதம் சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. ஃபாத்திமா பின்து கைஸ் இதா இருக்கிறாங்க. தலாக்குடைய இதாங்கிறது 3 மாதவிடாய் காலம். இதா முடியுது. இதா முடிந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நிறைய பேர் பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்கள்ட்ட தெரிவிக்க சொன்னீங்களேன்னு சொல்லி. இப்போ பெருமானார் கேட்குறாங்க, யார் உன்னை பெண் கேட்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி முஆவியா பெண் கேட்டு வந்தாங்க. அப்படியா, சரி, முஆவியா உனக்கு பொருத்தம் இல்லை, முஆவியா உனக்கு பொருத்தம் கிடையாது. அடுத்து வேற யார் வந்தாங்க? அபூ ஜஹம் அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவர் பேரை சொல்றாங்க, அவர் பெண் கேட்டு வந்தாரு. அப்படியா, அபூ ஜஹம் கொஞ்சம் பெண்களை அடிக்கிறவர், பெண்களை கை நீட்டுகிறவர், அவரும் உனக்கு சரியில்லை. நான் சொல்லட்டுமா, உனக்கு ஒரு மாப்பிள்ளையை சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், இதோ உசாமா இருக்கிறார், என்னுடைய பிரியமானவர், ஸைதுடைய மகன் தான். யாருங்க? உசாமா இப்னு ஸைத். உசாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம். அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, உசாமா கருப்பா இருப்பார். முதல்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு சொல்லி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வார்த்தை, பெரியவர்களுடைய வார்த்தையை மதிச்சா வாழ்க்கை பரக்கத்தா இருக்கும். நல்லோர்களுடைய வார்த்தையை மதித்தா வாழ்க்கை பரக்கத்தா இருக்கும். அந்த அம்மா அவ்வளவு அழகான பெண்மணி. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுக்காக நான் உசாமாவை நிக்காஹ் செஞ்சேன். அல்லாஹ் எனக்கும் அவருக்கும் மத்தியில எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான்னு சொன்னா, மதீனால கணவன் மனைவினா ஃபாத்திமா உசாமா அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசுவாங்களாம். இந்த 2 பேர் மாதிரி வாழனியா, வாழ்ந்தா உசாமா மாதிரி, ஃபாத்திமா பின்து கைஸ் மாதிரி நாங்கள் 2 பேரும் பிற மக்களால் பொறாமைப்படத்தக்க தம்பதியராக வாழ்ந்தோன்னு சொல்றாங்க. இப்போ அங்கே அழகு எங்க போச்சு இல்லையா? உசாமாவுடைய அழகா அந்த அம்மா பார்க்கல, அவருடைய குணம், அவர்கிட்ட இருக்கிற மார்க்கப்பட்டதான் பார்த்தாங்க. இந்த மாதிரி சஹாபாக்கள்ல ஒரு பெரிய லிஸ்டே நாம தரலாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய ஹாதிம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணியாளர். அவர் இயல்பாகவே குள்ளமானவர். யார்? இப்னு மஸ்ஊத். அவங்களுடைய கால்களை, கணுக்கால்களை பார்த்தா அது சூம்பி போன கால்கள் மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுடைய மனைவி ஜைனப் அவர்கள் பெரிய புத்திசாலி, அழகான பெண்மணி. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, எப்படிங்க அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அமைஞ்சது? அந்த அம்மா அழகான பெண்மணி, உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு சொல்லி. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு என்னுடைய தீன் பிடித்திருந்தது, எனக்கு அந்த அம்மாவுடைய அழகு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த அம்மாவுடைய அழகு பிடிச்சிருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு என்னுடைய மார்க்கம் பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டோன்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் அவங்களால சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்க மாட்டாங்க. யார் சம்பாதிச்சாங்க தெரியுமா? மனைவி தான் சம்பாதிச்சாங்க. அவங்களுடைய மனைவி ஜைனப். சம்பாதித்தெல்லாம் இந்த இடத்துல கவனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது ஹராமான முறையில், அதுல நிறைய தவறுகள் நடக்குது. அவங்கெல்லாம் வீட்டில் உட்கார்ந்து சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் உட்கார்ந்தே சில தொழில்கள் செஞ்சு சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்சு காசு சேர்ந்துருச்சு, காசனங்க சேர்ந்துருச்சு. பெருமானாரிடம் வந்துறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய சதக்காவை என் கணவருக்கே கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமா கொடு, உனக்கு 2 நன்மை இருக்குது. சில இமாம்கள்ட்ட இந்த ஹதீஸை வச்சு ஒரு பெண்மணி பணக்காரியா இருந்தா தன்னுடைய ஜக்காத்தை தான் கணவனுக்கே கொடுக்கலாம் அப்படின்லாம் சிலர் இமாம்களுடைய சட்டம். நம்ம அதுக்குள்ள போகல. பாருங்க, இங்க இந்த 2 பேரும் வாழ்றாங்க. அவர் உடல் அளவுல பார்த்தோன்னு சொன்னா பார்ப்பதற்கு அவ்வளவு வசீகரம் இல்லாத தோற்றம், மனைவி அழகான தோற்றம். 2 பேரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமா வாழ்றாங்க. அந்த 2 பேருக்கு மத்தியில ஹதீஸ்ல எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. உடல் தோற்றம், உடல் அழகு, இதெல்லாம் இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு தடையே இல்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இமாம் ஷாபின் ஒரு பெரிய தாபியின்கள்ல அவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் நிறம் கம்மி, தோற்றத்துல அழகும் கம்மி. அவர் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டார். அவருடைய மாணவர்கள் கேட்டாங்க, இப்படி அழகான பெண்கள் ஒரு அழகில்லாத ஆணை நிக்கா செய்வாங்களான்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை,
என்னுடைய மனைவி என்னுடைய கல்வி ஞானத்தை கேள்விப்பட்டாங்க. அவர் பெரிய அறிஞர். என் கல்வி ஞானத்தை கேள்விப்பட்டு ஒரு அறிஞரை நிக்கா செய்யணும் என்று என்னுடைய கல்விக்காக என்ன கல்யாணம் பண்ணினாங்க. அந்த அம்மாவுடைய அந்த நல்ல நீயத்தினால அந்த பெண்ணால வாழ்க்கையில் நான் பெற்ற பலன்கள் அதிகம்னு சொன்னான். அந்த காலத்து பெண்கள் எதை பார்க்கறாங்க பாருங்க. அவருடைய அழகை பார்க்கல, அவர்கிட்ட காசு பணம் இருக்குதான்னு பார்க்கல. ஒரு பெரிய அறிஞர், நான் ஒரு அறிஞரை நிக்கா செய்யணும் என் மனைவி, அந்த நோக்கத்தில் என்ன கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு திருமணங்கள்ல உயர்ந்த நோக்கங்கள் இல்லை, உயர்ந்த லட்சியங்கள் இல்லை, எல்லாம் உலக ஆதாயத்தை அடிப்படையாக வச்சே திருமணங்கள் நடக்கிறதுனால ஒரே மனக்கசப்பும் பிரச்சனைகளும். சொன்னாரு, என் மனைவி என்ன என் கல்விக்காக நிக்கா செஞ்சாங்க. அல்லாஹ்தஆலா அந்த பெண்ணால வாழ்க்கையில எனக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்ததாக சொன்னான். அருமையானவர்களே, இப்படி நமது முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துதானே இருக்கிறாங்க. பிறகே இன்றைக்கு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்கள்.